Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharath and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் அப்டேட் and then வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி அப்படியே பரபரன்னு சர்வீஸ் பண்ணி ரெடியாக பக்காவாக வச்சாச்சு guys. ஸோ அதை தான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருந்தது. அண்ட் தென் பெட்ரோல் இண்டிகேட்டர் ஆஸ் யூஷுவல் இப்போயுமே ஒர்க் ஆகலை. அது ஏனுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் அண்ட் தென் இங்கே வந்து ரைட் சைடு வந்து லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது பிடிக்கிறதுக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டிஸ்க் செட் எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க. அப்புறமேட்டு மெயினாக ஃபுட் ரெஸ்ட்டுக்கான பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு மாதிரி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. மெயினாக எனக்கு இந்த ஸ்பீடாமீட்டர் ரெடி ஆனதே எனக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு ஸ்பீடை பார்த்துட்டே தானே நம்ம வண்டி ஓட்டுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோலேயே இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது என் வண்டி. என்னடா அது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஸ்பீடாமீட்டர் யாருன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஸ்பீடாமீட்டர் யாருன்னு சொல்லிட்டு ஸ்பீடாமீட்டரை கழட்டிட்டு போய் அண்ட் தென் செக் பண்ணோம். பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்பீடாமீட்டரில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வந்து பார்த்திங்கன்னா அப்ட்ரைவ் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஃபால்ட்டில் இருந்திருக்கு. இன்னொரு வண்டியை கொண்டு வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்ட்ரைவோட இது வந்து சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டில் இருந்தது. ஸோ அந்த செட்டே மாற்றிட்டாங்க. அந்த செட்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 600 வந்துச்சு. அண்ட் தென் இதை ஹார்டாக இருக்கிறனால டிஸ்கோட இது மாற்றிட்டாங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஃபால்ட்டாக இருந்தது. மித்தபடி இப்போல்லாம் பக்காவாக இருக்குது. எனக்கு திடீர் வண்டி வாங்கி ஒரு 6 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அந்த ஒரு பிக்கப் அப்படி எப்படி இந்த ஒரு பிக்கப்புக்காக தான் வந்து இன்னுமே இன்ஜினோட பிக்கப் அப்படியே தான் கைஸ் இருக்குது. அது கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டே ஆகலை. அப்படி அந்த ஒரு த்ராட்டில் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எந்த கியர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் கொடுக்குதா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 160cc தான், ஆனால் இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே அது ஒரு ஃபீலே தனின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வண்டி செம்ம கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம செம்மையாக இருக்கும். பட் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்னு த்ராட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எதுவுமே குறை வச்சதில்லை. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ட்ரைவ் சென்சார் அப்படியே மாற்றிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் இருந்தது, சென்சார் ஒர்க் ஆகாமல் இருந்தது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புதுசு மாற்றிட்டாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபுட் ரெஸ்ட் தான் நான் சொன்னது. ஸோ இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து ரொம்ப பால் வந்து இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. இல்லைனா வந்து கடன் ஆடி அது ஒரு மாதிரி சவுண்டு விட்டுட்டு இருந்தது. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பெட்ரோல் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எரியாமல் இருக்கும். அது என்ன தெரியுமா ஃபால்ட்டு? இருங்க நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இது அதோட ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, இதுக்குள்ளார இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக டேப் அடிச்சிருக்காங்க, தெரியுதா? இது ஃபுல்லாக டேப் அடிச்சிருக்கிறது. அண்ட் தென் இங்கே இந்த இது ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எலியோட வீடாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறமேட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன். திருப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா எலியோட வேலை தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் சென்சார். ஸோ இதோட வயர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனே கட் ஆகிருக்கு. ஸோ அது கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டோட்டல் ஒயரிங் செட்டே மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரிஸ்க்கு, கொஞ்சம் கூட அது மிஸ் ஆச்சுன்னா ஷார்ட் ஆயிரு. ஏன்னா ஒயரிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டில் இருக்குது. இது ரெடி பண்ணணுன்னா டோட்டல் ஒயரிங் கிட்டே மாற்றி ஆகணும். ஸோ ட்ரிப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே பிளான் பண்ணியிருக்கோங்கன்னா வந்து கர்நாடகா கோகர்னா போயிட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பீச் இருக்கும், அதெல்லாம் பார்த்து முருதேஸ்வர் பார்த்துட்டு கூர்க்கு பார்த்துட்டு அண்ட் தென் அப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னு பவானி வழியாக திம்பம் அது வழியாக இறங்குற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கூட வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டியூக் 390 அண்ட் தென் பென்லி 500cc 390cc தான். 160ல் நம்ம வண்டி மட்டும்தான் போகுது.
பட் ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ரைடுங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 70 to 90 தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒரு அசால்ட்டாக 100ல் வந்து நீட்டாக க்ரூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது நம்ம வண்டி. ஸோ அதனால் அது கவலை இல்லை, வேறு எதுவுமே இல்லை. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா என் வண்டி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கையை விட்டுட்டு ஓட்டினோன்னா ரைட் சைடு ஒரு மாதிரி இழுக்கும். இப்போ பெருசாக தெரியல, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆடும் கடான்னு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அதோட ஃபால்ட் என்னன்னா ஃபோக்கு பெண்டு இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அது ரெடி பண்ணணும் அப்படின்னாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி அப்புறமேட்டு கொஞ்சம் இருந்தது. திருப்பியும் நேற்று என்ன பண்ணாருன்னா அவர் அதை கழட்டி தென் வந்து பார்த்திங்கன்னா ரேசர் கிட்ட தான் ஃபால்ட் இருக்கான்னு பார்த்தாங்க. ரேசர் கிட்டலாம் எதுவுமே ஃபால்ட் இல்லை. ஸோ ஃபோக்கு பெண்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கான்னு பார்த்தாங்க, அதுவும் எதுவும் கிடையாது. ஸோ ஃபோக்கை கழட்டி அதுக்கப்புறம் ரீஃபிட்டிங் பண்ணி டைட்டெல்லாம் பண்ணக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கையை விட்டுட்டு ஓட்டினா கொஞ்சம் ரைட் சைடு போகுது, பட் ஓகேவாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் என்னால் கை விட்டே ஓட்ட முடியாது. அது ஏன் அதை கையை விட்டுட்டு ஓட்டுறதுக்காக வேணும்னு நான் ரெடி பண்ண கிடையாது. நம்ம ஒரு ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100ல் போகும்போது என்னால் அந்த ஒரு 100ல் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ண முடியாது. 100 அப்படிங்கும்போது ரொம்ப வண்டி வேபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அது ஃபோக் பெண்டுனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரேசர் கிட்ட போயிருக்கோம் இல்லைனா ஃபோக் பெண்டு போயிருக்கோம், அதனால தான் அப்படின்னாங்க. மெயினாக இந்த ஒரு பவருக்கு தான் அப்படி அது நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. அப்படி நல்லா இருக்குல்ல அந்த ஒரு த்ராட்டில், அந்த ஒரு ஃபீலு. எப்படி எப்போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உரும்புது வண்டி. இன்னுமே நியர்லி ஒரு இருக்கும் 6 இயர்ஸா, 2016 வாங்கினேன். அப்போ அதில் ஒரு 4 நியர்லி 7 இயர்ஸ். 2016 ஆகஸ்ட் மாதம் வாங்கினேன். 7 வருஷம் ஆக போகுது. இன்னும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே எதுக்கு நான் வந்தேன்னா, இங்கே ஒரு கடை இருக்கும், இருந்தால் மிரர் எவ்வளோன்னு கேட்டு முடிஞ்சால் வாங்கிட்டு போடலான்னு வந்தேன். மோஸ்ட்லி ஈரோட்டிலலாம் வந்து பார்த்து இந்த ரவுண்டால் இதுக்கு அடுத்த ரவுண்டான்னு வர தெரியலையே. இங்கே தான் ஆர்சிஆர். ஸோ க்ளோஸ் ஆகிருக்கா. மோஸ்ட்லி நீ க்ளோஸில் தான் இருக்கும். அப்படியே இன்சூரன்ஸுக்கும் போயிட்டு வந்துடலாமா. மோஸ்ட்லி இப்போ இன்சூரன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன்பே அந்த மாதிரி. நானுமே இந்த தடவை ஃபோன்பே தான் போடுவேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஃபோன்பேலலாம் போட்டதில்லை. இப்போ இங்கே ஒரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் சோழமண்டலான்னு வாங்கல, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். அந்த ஆஃபீஸ் இதுக்குள்ளே தான் இருந்தது. சப்போஸ் இன்றைக்கி சண்டே வேறு இருக்குமான்னு தெரியல. சோலா மூடி தான் இருக்கா. ஆர்சி எப் சரி. வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸும் மூடி இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எடுக்கிறதா இல்லை எது எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ நேற்று தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்சூரன்ஸு கடை இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். சண்டே இல்லை. தென் வந்து பார்த்திங்கன்னா மிரருக்குமே ஷாப் இருக்கான்னு பார்த்தோம், இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாரு தெரியுங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணால் நீங்கள் வாங்க ப்ரோ, மிரர் தெரிஞ்ச கடை இருக்குது, வாங்கி ஃபிட் பண்ணிடலான்னாரு. ஸோ கையோட ஃபிட் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துடலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு. ஏன்னா டைம் இல்லையா. ஸோ இருக்கிற டைமில் எல்லாத்தையும் முடிச்சாகணும். கடைசி நிமிஷத்தில் இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ பஸ்ஸு நல்லாவே ஏறி வராரா. ஸோ அதுக்கு ரைட் சைடு கண்டிப்பாக கேப்பே இருக்காது எந்த வண்டியும் ஓவர்டேக் அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் தைரியமாக ஏறிட்டேன். பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சென்டரில் வந்துட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக ரைட் சைடில் யாராவது ஒருத்தவங்க ஏறத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது டம்மாலும் நம்மளை வந்து இடிச்சிடுவாங்க. அது ரொம்ப யோசிச்சு தான் ஏறினேன். யாரும் வரல. வந்துட்டாரா. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போங்க பிறப்போம். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைக் ரெடி பண்ணி கொடுத்தவர். தென் இவர் இங்கேயே ஒரு கடை இருக்குது ப்ரோ, வாங்கிக்கலான்னாரு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே மிரர் வைக்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. ஓகேவா தான் இருக்கும். மிரர் வைக்கவே மனசு வர மாட்டேங்குது. மிரர் இல்லாமல் ஓட்டி
போய் இதுக்கு தண்டனை கட்டணுமே நினைக்கும் போது வேறு வழியிலேன்னு வச்சிடணுமா இருக்குது. சரி ப்ரோ, அப்படியே வீடியோக்கும் ரொம்ப தேங்க்ஸ், வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு. சார் நம்ம வண்டி மிரரோடு பார்க்கும்போது நல்லா ஓட்டுறதுக்கு செம சொகுசாக இருக்கும். பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் சரி, ஓகே. மிரர் வைக்கும்போது ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. லுக் வைஸ் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வச்சு நான் வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன். வீடியோ போட்டதே இல்லை மிரர் வச்சு. அதுக்கப்புறம் நானே இப்போ தான் மிரர் வச்சு பார்க்குறேன். ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது லுக் வைஸ் பார்க்கும்போது. ஆனால் ரைடு பார்க்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட். பின்னாடி என்ன வண்டி வருது அப்படிங்கிறது அடடா எவ்வளோ பளிச்சுன்னு பலன்னு இருக்குது. இங்கே தான் எடுக்கணும் நம்ம வண்டிக்கு. மிரர் ஓகே தான், நல்லாயிருக்கு. தாத்தா இரு தாத்தா, வண்டியில் கீது மண்ணாக்கிறாதீங்க. தாங்க. என்ன இது முன்னாடி வரதுங்களா? லெஃப்ட் வட்டா ரைட் வட்டா? பரவாயில்ல, 70 தான் வாங்கினாங்க. BS3 வரைக்கும் ஒரு சார்ஜ் ஆமாம். அது ஏன்னா 6 மந்த்துக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இருக்கிறதுக்கெல்லாம் 1 இயர் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த சார்ஜ் ஆமாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் வாங்கினாங்க. ஆமாங்க, சும்மா போகிறத வரதெல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடலான்னு. கேமராங்கக்கா, யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதுக்கு. நீங்கள் வருவீங்க? பரவாயில்லையா சேனலில் வந்தால்? என்ன பேர்? பீயிங் பரத்ன்னு இருக்குண்ணா. பீயிங் பரத். என்னங்கண்ணா? 42,000. ஆமாங்க்கா. வரும்க்கா, யூடியூப்பில் வரும். ஆரம்பத்தில் வராது, போக போக நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா மாதம் ஒரு 30-40 எடுக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு மேலே எடுக்கிறவங்க இருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்ப்பாங்களே சேனலில், ஐ மீன் ஒரு ஆப் மாதிரி இருக்கும். அதில் பொழுதுபோக்குக்கு எல்லோரும் எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பாங்க. ஆமாங்க, எனக்கு காசு வரும். இப்போ இதெல்லாம் மெயின் தொழிலாகவே ஆக்கிட்டாங்க. நான் இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இருக்கிறேன். இல்லை கண்டிப்பாக ப்ரோ. இதாண்ணா நம்ம சேனல். என்னண்ணா? சரிண்ணா, சரி போய்ட்டு வரேண்ணா. சரி பார்ப்போம். ஸோ கைஸ், ஓடா மீட்டரை இப்போ தான் ஓடுது. மைலேஜ் செக் பண்ணோம் மெயினாக. ஸோ அவங்க பார்த்தீங்களா அந்த ரியாக்ஷனு, இது 42,000 என்னங்க அவ்வளோ கொடுத்து என்னங்க வருது உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. யூடியூப்பில் வந்து வருமானம் வருகிறது, ஆனால் எனக்கு அவ்வளோ வரதில்லை. ஆனால் உங்களுக்கே தெரியும் பைக்கிங்கில் எத்தனை பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுக்காக சும்மா ஜாலிக்காக பண்ணிகிட்ருக்குறோம். சரி போங்க பொறுமையாக போங்க. ஸோ கைஸ், இன்சூரன்ஸ் வந்து எடுப்பனான்னு தெரியலை. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளாக் இதோடய என் பண்ணிக்கிறேன். அண்டு இன்சூரன்ஸ் எடுக்கிறதெல்லாம் நான் இதை ஆட் பண்ண மாட்டேன். மேபி ரைடு போகும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயில் சொல்லிடுவேன். எடுத்திருப்பேன், கண்டிப்பாக எடுத்தால் ஆகணும். ஆன்லைனில் எடுத்தனா இல்லை நேரில் எடுத்தனா, எவ்வளோ ஆச்சு 2016 மாடலுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு வீடியோவில் சந்திப்போம். ஸோ செம்ம எக்ஸைட்மெண்ட், அது நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட். வித்தின் 3 days நினைக்கிறேன். ஆமாம், 3 daysக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நான் ரைடு கிளம்பிடுவோம். ஸோ வண்டி பக்காவாக இருக்கிறது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரும் பக்காவாக இருக்கிறது. ஸோ அப்படியே ஜம்முன்னு
ரைடுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஈட் ஹெல்தி, ரைட் சேஃப், டக் டக் டேக் கேர், பை பை.